சிதம்பரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் முன்னாள் மேயர் கார்த்தியாயினி அவர்களுக்கு வாக்களிப்பேன். தாமரை சின்னத்திற்கு. தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் இரவு 10 மணிக்கு மேல் பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக கூறி பிரச்சார வாகனத்தை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் தமிழக பாஜக தலைவரும் பாஜக கோவை மக்களவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை பாஜக தொண்டர்களுடன் மறியலில் ஈடுபட்டார். கோவை மக்களவை தொகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். கோவை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். சூலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் இரவு 10:30 மணியளவில் சிந்தாமணி புதூரில் இருந்து ஒண்டிப்புதூர் வரும் வழியில் சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு இருந்தனர். இரவு 10 மணியுடன் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி இல்லை என்ற நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறி வாகனங்களை செல்ல காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலையை பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி அவரது வாகனத்தில் செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். இதையடுத்து வேனில் இருந்து இறங்கி வந்த அண்ணாமலை காவல்துறை அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அவர் தேர்தல் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டுதான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறேன். பிரச்சார வாகனத்தில் இருக்கும் ஒலிபெருக்கி, சின்னம் முதலிய எதையும் 10 மணிக்கு மேல் பயன்படுத்தவில்லை. கைகூப்பியபடி மட்டும்தான் பிரச்சார வாகனத்தில் பயணித்தேன். நீங்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள். வாகனத்தை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினால் நாங்கள் வீடுகளுக்கு எப்படி செல்வது என போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் தொடர்ந்து காவல்துறை அனுமதி மறுக்கவே அண்ணாமலை உட்பட பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஒண்டிப்புதூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது.